ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்துச்சுனாலோ இல்லை எங்கேயாவது வெளியே போகிறதா இருந்தாலோ இதை செஞ்சிட வேண்டியது தான். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது கொங்கு மண்டலத்தோட சிறப்பான அரிசி பருப்பு சாதம் தான். இந்த சாதத்தை சட்டுன்னு செஞ்சிடலாம். அதுக்குன்னு 10 நிமிஷத்துலலாம் செஞ்சிட முடியாது. ஏன்னா வெங்காயம் தக்காளிலாம் வெட்டணும், அரிசி பருப்புலாம் ஊற வைக்கணும். அதனால் எப்படியும் குறைஞ்சது அரை மணி நேரமாவது ஆகிடும். இந்த சாதத்துக்கு தொட்டுக்க சப்ஜி செய்யலாம், இல்லைன்னா அப்பளம் பொரிக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த ரெண்டையுமே பண்ணலை. தயிர் பச்சடியும் முந்தின நாள் செஞ்ச மாங்காய் ஊறுகாயும் தொட்டுக்க வச்சுக்கிட்டோம். என்னடா இவங்க வீட்டில் சும்மா தயிர் பச்சடி போடுறாங்களேன்னு அப்படியே டிஸ்லைக் பண்ணிட்டு போயிடாதீங்க. நாங்கள் கொஞ்சம் தயிர் பச்சடி பிரியர்கள், அதனால் இதெல்லாம் கண்டுக்காதீங்க. கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஏதாவது பொரிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நம்ம ஏற்கனவே செஞ்ச உருளைக்கிழங்கு 65 பார்த்து மனசு கொஞ்சம் ஆறுதல் படுத்திக்க வேண்டியதாக போச்சு. அடுப்பில் இருந்து இறக்கி கபகபன்னு மணத்த அரிசி பருப்பு சாதத்தை சுட சுட தட்டில் போட்டு படன்னு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எங்கள் வீட்டில் கூட்டாஞ்சோறு சாம்பார் சாதம் ஆச்சு. சாம்பார் சாதம் அரிசி பருப்பு சாதம் ஆயிடுச்சு. செய்ய சுலபமாக இருக்கிறதால. அப்படியே உங்களுக்கு இந்த சாதம் பிடிக்குமான்னு சொல்லுங்கள்.